பெரிய வீடு இல்ல? ஆமா. ஆனா ஜனங்க சம்பந்தமே இல்லாம தனியா இருக்கு. என்ன மாதிரியே. ஐ மீன் நம்ம கல்யாணத்துக்கு முந்தி. நீங்க உங்க அப்பா அம்மாவோட தானே இருந்திருப்பீங்க? அவங்க ஸ்டேட்ஸ்ல, நான் ஊட்டியில. சின்ன குழந்தையில இருந்து நான் இந்த வீட்டுல அனாதையா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சாதாரணமா எல்லாருக்கும் கிடைக்கிற அடிப்படை சொந்த பந்தமே இல்லாம வளர்ந்துட்டவன். அதனால எனக்கு நார்மலான அன்பிலேயோ பாசத்திலேயோ நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு. அப்படின்னு I am the poorest rich man. Come on, let's go inside. என்ன பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கா? என் தங்கனி. ஆமா, எதுக்கு இவ்வளவு பெரிய ஊதுபத்தியை வாங்கி வச்சிருக்கீங்க? வாசனைக்கா? வாசனைக்கும் தான். லவ்லி. பட்டு மாதிரி என்ன இதமான முதலே. உனக்கு ஒரு புது அனுபவம் காத்துக்கிட்டு இருக்கு. லவ்லி. குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங் விஸ்வம். எப்படி இருக்க தம்பி? கர்த்தருடைய தயவுல நல்லா இருக்கேன் ஃபாதர். பாத்தீங்களா, தம்பி மாதிரி இவ்வளவு பெருந்தன்மையா இருந்துட்டா சர்ச்சா கோயிலாங்கிற சர்ச்சைக்கே இடம் இல்லையே. அம்மா, நீ ரொம்ப புண்ணியம் செய்திருக்கணும்மா, இப்படிப்பட்ட ஒரு புருஷன் உனக்கு கிடைக்கிறதுக்கு. 1000 வார்த்தைங்க. ரொம்ப புகழ்றீங்க, அதுவும் அவ முன்னால. ஃபாதர், நீங்க என்னமோ ஏழை குழந்தைங்களுக்கு துணிமணி புஸ்தகம் எல்லாம் வாங்கி தரணும்னு. ஆமாம் தம்பி, அதுக்குதான் ஊருக்குள்ள நிதி வசூலுக்காக போயிட்டு இருக்கோம். ஏன் ஃபாதர் என்கிட்ட வரல? எடுத்ததுக்கெல்லாம் உன்கிட்டயே டொனேஷனுக்கு வர்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்குப்பா. என்ன ஃபாதர், அந்த மாதிரி தயக்கம் உங்களுக்கு வரலாமா? நாளைக்கு நீங்க பங்களாவுக்கு வாங்க. வர ஃபாதர். சக்தி, பெரியவங்க கிட்ட உத்தரவு வாங்கிக்கமா. நல்லா இருமா. ஈரானில் திருடியவனின் விரலை வெட்டினார்கள். பஸ் விபத்தில் பயணியின் கால் பறிபோனது. சமையல் அறையில் விபத்து. டேய், மரியாதை மனசோட இருக்கணும்டா. இப்படி கால கைய புடிச்சு அலையிறது எனக்கு பிடிக்காது. அட ராஸ்கோலு, காலாட்டினா வெட்டுப்பட்டுமே நினைச்சு புடிச்சா திமிராம பேசுற. உங்க முதலாளிக்கு என்ன பிடிக்கும்? அவருக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரகம் பிடிக்குமுங்க. ரகம்னா சமையல் ரகம் தானே? அவங்க நீங்க எல்லாருமே ரொம்ப நாளா வேலை செய்றீங்களா? காலம் பூராமே இந்த பங்களா காம்பவுண்டுக்குள்ளதானா? ஆமாங்க. வெளியில எங்கேயுமே போறது இல்லையா? இல்லீங்க. நீங்க இப்ப எப்படியோ அப்படித்தான் நாங்களும். ஆயுசுக்கும் அடிமைதானா? ஆமாங்க.
அம்மா ஒல வைக்கிறவனுக்கே ஒல வச்சுக்காதீங்கம்மா. மணி கொடுத்து இப்படி வாங்கி. என்னையா? நல்ல வேலை கிட்டுவோட பேசிட்டு இருக்கும்போது முதலாளியை பத்தி நான் ஏதாச்சும் வளரி இருப்பேன். அதுக்குள்ள அவர் சம்சாரம் வந்துட்டாங்களா, கப்சிப்புன்னு வாயை மூடிட்டே. பாவையா அந்த பொண்ணு. பெரிய இடம், சொத்து, சுகம்னு பெத்தவன் நினைச்சு ஏமாந்து பொண்ணை கட்டி கொடுத்துட்டான். காசுக்கு உடம்பு விக்கிற ஜென்மங்களே இந்த பங்களாவுக்கு வந்தா கதறி அடிச்சுக்கிட்டு ஓடுதுங்க. பொஞ்சாதியா இருந்துகிட்டு பாவம் இந்த பொண்ணு என்ன பாடுபட போகுதோ பரிதாபையா. அதாண்டி தலையெழுத்துங்கிறது. ஏய்யா, நம்ம முதலாளிக்கு மாத்திரம் இந்த பொம்பளைங்க விஷயத்துல என்னையா அப்படி ஒரு கொடூரமான குணம்? சில ஆம்பளைங்க இப்படி பிறவியிலேயே மிருகத்தனமாயிடுவாங்களா. அவங்களுக்கு பெண்களை நெருப்பால சுடணும், அளவுக்கு கீழே குதறணும். அப்பத்தான் இவங்க சந்தோஷமா இருக்க முடியும்னு நம்ம கோயம்புத்தூர் டாக்டர் சொன்னாரு. அம்மா, உங்க அப்பா கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. அப்பா, அப்பா கிட்ட. ஹலோ அப்பா. சக்தி, என்னம்மா மாப்பிள்ளைய படாத பாடுபடுத்தி வைக்கிறியாமே? பாவம்மா, அனுசரிச்சு போய்க்கம்மா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. வந்துப்பா வந்துப்பா. ஒன்னும் எனக்கு தெரியாதம்மா. ஆமா, என்னதான் நல்ல புருஷன் கிடைச்சாலும் அப்பாவை எப்படி அம்மா மறந்துடுறது? உங்ககிட்ட இருந்து ஒரு லெட்டரோ போனோ எதுவுமே இல்லையம்மா. அப்பா, என்ன சித்திரவதை பண்ணி கொண்டுடுவாரு போல இருக்குப்பா. அவர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தீங்கப்பா. எப்படியாவது வந்து கூட்டிட்டு போங்கப்பா. பிளீஸ் பிளீஸ் அப்பா. என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணாலும் என் போன் எனக்கு துரோகம் பண்ணாதுமா. கட்டாக வேண்டிய நேரத்துல சக்தி போமா, அப்பா கிட்ட போமா. வேண்டாம்னு சொன்னேன், கேளுமா. அம்மா, எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்னம்மா? சக்திமா, பேருதான் சக்தி. ஆனா அவர் செய்யற கொடுமைகளை தாங்கிக்கிற சக்தி ஒரு தோழி கூட எனக்கு இல்ல. எங்க அப்பாவுக்கு இந்த லெட்டர் எழுதிருக்கேன். எப்படியாச்சும் இது போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், எனக்கு விடுதலை கிடைச்சிடும். வந்துமா, முதலாளி வேலைக்காரங்க குழந்தைங்களை எல்லாம் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி எங்க குழந்தைங்களை எல்லாம் அவர் கட்டின ஸ்கூல் ஹாஸ்டல்ல அடைச்சு வச்சிருக்காரு. அவர் சம்பந்தமா நாங்க மூச்சு விட்டாலும் போதும், எங்க குழந்தைங்க உயிருக்கே ஆபத்துமா. அப்புறம் என்ன, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன பாலா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா முரளி. காலேஜ் லைஃப்ல ஜாலியா சுத்திட்டு இருந்த மாதிரி இன்னும் இருக்கியா? அதை விட்டு தெரியல, விஷயத்துக்கு வா. ஏதோ எஸ்டேட் விஷயமா கேஸ் ஒண்ணு இருக்கு, அர்ஜென்டா போட்டு ட்ரங்க் கால் பண்ணியே, என்ன விஷயம்? அது வேற ஒண்ணும் இல்ல முரளி, நம்ம அருணோட எஸ்டேட்ல லேபர் ப்ராப்ளம். அவ்வளவுதானே, நீ பர்டிகுலர்ஸ் கொடு, கேஸ் நான் டீல் பண்ணிக்கிறேன். என்ன சாப்பிடுற? விஸ்கியா பிராண்டியா? நோ. ஏன்டா சாப்பிடுறது இல்லையா? ரெண்டையும் தனித்தனியா சாப்பிடுறது இல்ல, கலந்துதான் சாப்பிடுவேன்னு சொன்னேன். இப்பதான்டா நீ அந்த பழைய முரளி. டேய், விசுவும் கூட உங்க ஊர் மாப்பிள்ள தான்டா. அப்படியா? ஆமா, லாயர் ரகுராமனோட பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். யூ மீன் சக்தி? உங்களுக்கு அவளை தெரியுமா? என்ன விரட்டி அடிச்சுட்டு தான் சக்தி உங்க சம்சாரமா இருக்காங்க. அவங்கள மறக்க முடியுமா? என்ன சொல்றீங்க மிஸ்டர் முரளி? மிஸ்டர் ரகுராம் கிட்ட எப்படியாவது ஜூனியரா சேரணும்னு ஆரம்ப காலத்துல நான் உங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் உங்க மிஸ்ஸஸ் தான் வாட்ச்மேன் விட்டு என்ன விரட்டி அடிப்பாங்க. நான் அதை சொன்னேன். ஓகே சார், டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும். டேய், அதுக்குள்ள என்ன அவசரம்?
அடடா, கல்யாணம் பண்ணாலும் பண்ணா பொண்டாட்டி காலையிலே விழுந்து கிடக்குறான்டா. எஸ், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் இட். எனக்கு கிடைச்ச சம்சாரம் மாதிரி உங்களுக்கு கிடைச்சான்னா நீங்க வீட்டை விட்டே வெளியே வர மாட்டீங்கடா. என்ன சொல்றீங்க மிஸ்டர் முரளி? கரெக்ட் மிஸ்டர் விஸ்வம், உண்மையிலேயே நீங்க அதிர்ஷ்டசாலி. மிஸ்டர் முரளி, நீங்க அருணோட வேலையை முடிச்சிட்டு என் வீட்டுக்கு வரணும். ஒரு சின்ன பார்ட்டி அவசியம் வரணும். ஓகே. சக்தி, என்ன ஞாபகம் இருக்கா? நம்ப வச்சு கழுத்த இருக்கிறவங்கள அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமா? சக்தி, இன்னும் நீ என்ன எங்க வந்தீங்க? உன் வீட்டுக்காரர் விருந்துக்கு வர சொன்னார். ஆனா நான் பார்க்க வந்தது உன்னதான். நீங்க ஏமாத்திட்டு இருக்கிற பெண்கள் லிஸ்ட்ல இன்னுமா நான் இருக்கேன்? ப்ளீஸ், உன்னை புதுசா எதையும் நம்ப வைக்கிறதுக்காக நான் இங்க வரல. நான் இப்போ பேரொருத்தரோட மனைவி. என் வீட்டுக்காரர் என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு. வேற யார கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலும் கிடைச்சிருக்க முடியாத சந்தோஷம். நீ சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னியே, அதுவே போதும் சக்தி எனக்கு. மாமா வாங்க, மாமா வாங்க. இப்பதான் ஞாபகம் வந்துச்சப்பா உங்களுக்கு? சக்தி, அவரை தொந்தரவு பண்ணாதமா, பாவம். இப்பதான் சிவியர் ஹார்ட் அட்டாக்ல விழுந்து எழுந்திருச்சு வந்திருக்க. ஆமா சக்தி, நியாயப்படி மாமா கிட்ட நாம 2 பேரும் பேசவே கூடாது. 15 நாள் மூச்சு பேச்சு இல்லாம படுத்திருக்காரு. ஆனா நமக்கு தகவல் சொல்லிவிடல. அப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, மாப்பிள்ளதான் சும்மா சொல்றாரு. அது என்ன மாமா ஒண்ணும் இல்லைங்கிறீங்க? எந்த அதிர்ச்சியோ கவலையோ தாங்கிக்கிற சக்தி உங்களுக்கு இல்ல? உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொன்னாருன்னு சொன்னீங்களே. டாக்டருங்க அப்படித்தான் மாப்பிள்ள, ஒண்ணும் இல்லாதெல்லாம் பெருசுபடுத்துவாங்க. மாப்பிள்ள, என்னப்பா? யாரோ ஒரு பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முனகிற சத்தம் கேட்டுச்சுல்ல? உங்க மகதானா என்னவோ? அப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா அப்படி எனக்கு பொல்லாத கோவம் வரும். ஆமா, சொல்லிட்டேன். சக்தியே சரணம். அப்பா, அந்த சத்தம் வேற ஒண்ணும் இல்லப்பா. எங்க வீட்டு வேலைக்காரிக்கு தீராத வயிற்று வலி. அவதான் இப்படி சமயத்துல அலறுவா. பாவம் அவ. அடப்பாவமே, அப்படியா சங்கதி? சரி சரி, நீங்க உள்ள போய் உங்க தண்டையை கண்டினியூ பண்ணிக்கங்க. கிக்கி. நிஜமாவா சொல்றீங்க மிஸ்டர் விஸ்வம்? ஆமா முரளி, இவ்வளவு படபடப்பா முடிவெடுக்கிற பொண்ண நான் பார்த்ததே. நடந்ததை பூராவை சொல்லுங்க. என் வீட்டு வேலைக்காரி கேஷுவலா எனக்கு ஒரு நாள் சாப்பாடு பரிமாறணும். அத தப்பா எடுத்துக்கிட்டா சக்தி. மேல சொல்லுங்க. ரொம்ப சந்தேகம், முன்கோபம், பிடிவாதம், எல்லாத்துக்கும் மேல அவசரம். அவங்கள என்னால புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் நான் வேலைக்காரிய கீப் பண்றேன்னு சொல்லிட்டா சார் திடீர்னு. அதனால அரைஞ்சிட்டேன். அதுவும் ஒரே ஒரு தடவை. சோ இனி உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லி வந்துட்டா. அதுக்கு அவ அப்பாவும் ஆதரவா இருக்க. இப்போ உங்க முடிவு என்ன மிஸ்டர் விஸ்வம்? முரளி, என் ஒய்ஃப் என்னை விட்டு பிரிஞ்சுட்டா நான் ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. என் பிரஸ்டேஜே இதுலதான் இருக்கு. ஆல் ரைட், உங்க பிரஸ்டீஜ நான் காப்பாத்துறேன். பட் நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். என்ன முரளி? கேஸ்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம கோர்ட் வரைக்கும் எடுத்துட்டாலேன்னு ஆத்திரப்படாம சக்தியோட நீங்க சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். ஷூர், ஐ லவ் ஹர் சோ மச். Then I'll meet Mr. Raguraman in the court.